ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன பார்த்தீங்கன்னா சட்னி தாங்க செய்ய போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த உளுந்து நல்லா செவந்து வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு செவந்து வறுத்தாலே போதுங்க. இப்போ இது நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். அது கூடவே 3 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்குறாங்க, அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ காஞ்ச மிளகாய் நல்லா வறுப்பட்டுடுச்சுங்க. இதையும் நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ இது கூடவே 6-7 பல்லுக்கு பூண்டு எடுத்துருக்குறாங்க. ஒரு துண்டு இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்குறாங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ இதையும் நல்லா வறுத்துட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாங்க. இப்போ சின்ன வெங்காயம் ஒரு 20-30 போல் எடுத்துருக்குறாங்க. இப்போ இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துருக்குறாங்க. கல் உப்பையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இது கூடவே சின்ன சைஸ் அளவுக்கு கொஞ்சமாக புளி எடுத்துருக்குறாங்க, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் ஒரு 3 வெட்டி வச்சுருக்குறாங்க, அதையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாங்க. இப்போ இது கூடவே ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துருக்குறாங்க, அதையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதக்கினதுக்கப்புறமா தக்காளி நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இப்போ இது வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா சூடு ஆற வச்சிடலாங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதில் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்து வச்சுருக்குறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா பை பை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளி பூண்டு வச்சு சட்னி தான் செய்ய போகிறாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்க்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணியிருக்கிறாங்க. இதில் 10-12 வரைக்கும் பூண்டு பல் எடுத்துருக்குறாங்க, அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இது வதக்கினதுக்கப்புறமா 2 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்குறாங்க, அதையும் சேர்த்துட்டு இந்த பூண்டு கூட நல்லா வதக்கிக்கலாங்க. இது நல்லா வதக்கினதுக்கப்புறமா சின்ன சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்குறாங்க, அதையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது கூடவே சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற ஒரு 5 தக்காளி பழத்தை நான் சேர்த்துருக்குறாங்க, அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு எடுத்துருக்குறாங்க, அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டுங்க. அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துருக்குறேன், சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ இது கூடவே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழை எடுத்துருக்காங்க, அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இப்போ தக்காளியும் நல்லா மசிஞ்சு வந்துருக்கு.
இப்போ இது வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாங்க. இப்போ நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்குறேன். இப்போ கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசிட்டு மிக்ஸி ஜாரோடு சேர்த்துருக்குறாங்க. இப்போ இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இதுக்கு ஒரு நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்குறாங்க. கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடலைப்பருப்பும் சேர்த்துருக்குறாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், கருகிடக்கூடாது. இதை நல்லா வதக்கிறதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துருக்குறாங்க. அதையும் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்லங்க, அது கூட இந்த தாளிப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பூண்டு சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை.